ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. அது கூடயே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஹேர் டை எப்படி நேச்சுரலாக வீட்டிலே ரெடி பண்ணுறதுங்கிற டிப்பும் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் துவரம் பருப்பு யூஸ் பண்ணுவோங்க. துவரம் பருப்பு நம்ம என்ன தான் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணாலும் சில நாட்களை நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டோம்னா அதில் வண்டு பூச்சி எல்லாம் வந்துடுங்க. அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. இதை பிரியாணி இலைன்னு கூட சொல்லுவாங்கங்க. இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பருப்புக்குள்ளே போட்டு விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பருப்பு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பருப்பில் கொஞ்சம் கூட வண்டெல்லாம் விழாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி சுண்டல் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த கொண்டக்கடலை என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து யூஸ் பண்ணாலும் சரிங்க, சீக்கிரம் வண்டு விழுந்துருங்க. அந்த மாதிரியெல்லாம் வண்டு விழாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற செக்கெண்ணெய் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஒரு அரை ஸ்பூன் கிட்ட இந்த மாதிரி சுண்டல் மேலே ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்க்கறனால பார்த்தீங்கன்னா சுத்தமாக வண்டெல்லாம் விழாதுங்க. நம்ம இப்போ எப்படி சுண்டல் வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. நம்ம வீட்டில் எல்லாம் இந்த மாதிரி சாம்பிராணி வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வாங்கும்போது சாம்பிராணி இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கும்போது நல்லா வாசமாக இருக்குங்க. ஒரு 2-3 நாள் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த சாம்பிராணியோட வாசம் அந்தளவுக்கு இருக்காதுங்க, குறைஞ்சி போயிடும். அந்த சாம்பிராணி வாங்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள். நம்ம வீட்டில் எப்பயுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, அந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் இந்த மாதிரி நம்ம சாம்பிராணி வாங்கி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு வச்சுக்கலாங்க. இப்படி போட்டு வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம வீட்டில் சாம்பிராணி பருத்தும் போது சரிங்க, சாம்பிராணி நல்லா வாசமாக இருக்குங்க. அதோடய வாசம் கொஞ்சம் கூட குறையாதுங்க. வீடே நல்லா மணமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலே நேச்சுரலாக ஹேர் டை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத ரெடி பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு பாருங்கள், நம்ம வீட்டிலே இருக்கிற கருஞ்சீரகம் எடுத்துருக்கேங்க. அது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூள் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க அந்த பிராண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ கருஞ்சீரகம் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கேங்க. டீ தூள் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கேங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் பாருங்கள், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் கிட்ட நான் கருஞ்சீரகம் சேர்க்குறேங்க. இப்போ கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த கருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க, அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இது கூடயே 1.5 ஸ்பூன் கிட்ட நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம கடையில் விற்கிற கெமிக்கல் ஹேர் டை எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது சிலருக்கு அலர்ஜி எல்லாம் இருந்தால் சேராமல் போயிருங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ஹேர் டை ஈஸியாக ரெடி பண்ணி போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறது இன்ஸ்டன்ட் ஹேர் டை தாங்க. சட்டுன்னு நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே கிளம்புற மாதிரி இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த ஹேர் டை சட்டுன்னு ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரியிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். நம்ம போட்ட டீ தூள், கருஞ்சீரகம் எல்லாமே நல்லா வறுபட்டுருக்குங்க.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சூடு ஆறட்டுங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ராக வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. உங்களால் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்க்காமல் ட்ரை பவுட்ராக தான் அரைக்கணுங்க. பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்க்கக்கூடாதுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திரி திரியாக இருக்குங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட குரணை இல்லாமல் நல்லா நைஸாக வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்மளுக்கு இப்போ தேவையான அளவு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. மீதி இருக்கிறது வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து நான் இந்த பொடி எடுத்துக்கிறேங்க. இப்போ இது கூடயே வந்து நம்ம வீட்டிலையே வந்து ரெடி பண்ண கத்தாழை ஜெல் சேர்த்துக்கலாங்க. அந்த ஜெல் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து கத்தாழை ஜெல் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இது கூடயே வந்து நம்ம தேங்காய் செக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரணுங்க. சப்போஸ் நீங்கள் திடீர்னு எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் எல்லாம் கிளம்பும்போது அங்கங்கே ஒவ்வொரு வெள்ளை முடி தெரிஞ்சுன்னா டப்புன்னு நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாங்க. ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் அந்த இடத்துல மட்டும் நல்லா அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் முடி வந்து எல்லா முடியும் ஒரே மாதிரி நல்லா பிளாக்காக தெரியுங்க. இது ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ரெசிபி தாங்க. அதனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.